ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தெய்வ பிள்ளையில இங்க அற்புதமான ஒரு சம்பவத்தை நடக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எலியா வாக்கின்படியே வானத்துல பனியும் மழையும் பெய்யல. 3 வருடம் 6 மாதம் பனி இல்லை, மழை இல்லை. அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை எலியாக்கு உண்டாகிறது. என்ன உண்டாகிறதுனா, அந்த 3ஆம் வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாற்றங்கடையில போய் ஒளிந்து கொண்டிரு, அப்பொழுது அந்த தண்ணீரை கொடுப்ப. அப்பொழுது நான் என்ன பண்ணேன்னா, உனக்கு காகங்களை கொண்டு நான் உனக்கு போஷிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, காகம் அப்பமோ ஆமென் இறைச்சியும் கொண்டு வந்தான். இன்றைக்கி சொமாட்டோ என்ன நிறைய டெலிவரிஸ் இருக்குங்களே, ஃபுட் டெலிவரிஸ் தேவைப்படல. அன்றைக்கு காகத்தை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷிக்கிறார். தேவப்படைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க, காகனுடைய சுவாபம் எப்படியப்பட்ட சுவாபம் தெரியுமா? இறைச்சியை சாப்பிடுகிற சுவாபம். நம்ம யூஸ்வலாக அந்த சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஆயா வடை சுட்டு கொண்டு வந்து காகம் பறிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்கன்னா, நோவா சம்பவத்தில் அவன் வெள்ளம்லாம் குறைஞ்ச பிறகு மழை நின்ற பிறகு முதல்ல அது காகத்தை அனுப்புவார். இந்த காகம் போக்குவரத்துமாக இருந்துச்சான். அப்படின்னா நான் யோசிக்கிறேன், அந்த மாம்சம் பிணங்களாம் இருந்திருக்கும், கொஞ்ச நாள் அந்த மாம்சத்தை சாப்பிட்டு அங்கே இருந்திருக்கும், மறுபடியும் பேழைக்கு வந்திருக்கும். ஆனால் புறாவை அனுப்பும் போது புறா கால் வைக்க இடையில்லாமல் மறுபடியும் உள்ளே வந்துடுமா தேவ பிள்ளையில. அப்போ காகனுடைய சுவாபமே மற்றவர்களை பறித்து சாப்பிடுகிறது, மாம்சத்துங்களை சாப்பிடுறது, இறைச்சியை சாப்பிடுதான். அப்படிப்பட்ட காகம் ஆமென் இச்சை அடக்கத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ மனுஷனை போஷிக்கும்படியாக்கு என்ன செஞ்சனாக்கா, அது இறைச்சி அப்பமா கொண்டு வந்தான். ஆண்டவர் தீர்க்க தரிசிக்கு காகத்தை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியும் போஷிப்பாரானா? தெய்வ பிள்ளை, இதை பார்த்து கேட்டுக்கொண்டுகிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன குறைவோடு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை போஷிக்க மாட்டாரா? ஆமென். பஞ்சகாலம் தண்ணி வற்றி போயிடுச்சு. நீங்கள் தொடர்ந்து அந்த சம்பவத்தை வாசிப்பீங்கன்னா, அவன் மறுபடியும் சாரிபாத்துக்கு போகவாரு, அவன் ஒரு விதவை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறான். தேவ பிள்ளையில ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. அந்த விதவைக்கு இருந்ததோ ஒரே ஒரு மகன், அவளுக்கு கைமண், ஒரு பிடி மாவு, ஒரு கலசம் எண்ணெய் தான். அதில் ஒரு அடையை சுட்டு தான் பிள்ளைங்க சாப்பிட்டு செத்து போக நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலியா எனக்கு முதல் அடைய கூடுன்னு கேட்பாரு. ஆண்டவர் ஆமென் அந்த சாரிபாத்தின விதவை கொடுத்த போது பஞ்சகாலம் தீர்ற மட்டும் மாவும் குறையிலையா, எண்ணெயும் குறையிலையா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எது குறைப்பட்டிருக்கீங்க? எந்த காரியத்தில் என்னை யார் ஆதரிப்பா, என்னை யார் போஷிப்பா, எனக்கு யார் உதவி செய்வா கலங்கி கொண்டிருக்கிறீங்க? பயப்படாதீங்க. கர்த்தர் காகத்தை கொண்டு தன் வேலையை செய்து முடிப்பாரானா உங்கள் வாழ்க்கையில் ஆமென் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க தெய்வ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களையும் போஷிப்பார். என்ன தேவையோடு இருக்கீங்க? என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? யார் எனக்கு உதவி செய்ய? எவ்வளோ நான் ட்ரை பண்ணுறேன், பொலிட்டிக்கலை நான் பார்த்துட்டேன், அரசு அதிகாரங்களை நான் பார்த்துட்டேன், எவ்வளோ மனுஷருள்ள உதவிகளை எல்லாம் நாடி பார்த்துட்டேன். ஆனால் இன்னும் அது சாங்ஷன் ஆகலை, அந்த சைன் ஆகலை, அதுக்கு ஒருவேளை அப்ரூவல் கிடைக்கல. என்னென்ன காரியத்தில் நீங்கள் உதவி இல்லாமல் ஒருவேளை தவித்து கொண்டு இருக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை போஷிக்க ஆமென் உண்மையில் இருக்கிறார். காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிப்பண்ணா உங்களையும் போஷிப்பா, உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, எலியாவின் தேவன் எங்கள் தேவன் அல்லவா? ஆண்டவரே, காகத்தை கொண்டு எலியாவை நீங்கள் போஷிப்பீங்கன்னா, அன்ற பஞ்ச காலத்திலையும் ஆண்டவரே அப்பத்தையும் இறைச்சியும் ஆமாம் இந்த காகத்தை கொண்டு நீங்கள் கொண்டு வந்து ஆமாம் என்ன எலியா மேலே இவ்வளோ அக்கறை உள்ள தேவனாக இருப்பீங்கன்னா, ஆண்டவரே யார் யார் என்ன தேவைகளோடு
நம்பிக்கையோடு ஆண்டவரே எதில் காரியத்தில் ஃபேவர் கிடைக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அங்கலாய்த்து கொண்டிருப்பாங்கண்ணா, உங்கள் கரம் நீட்டப்படட்டும். அவர்களுக்கும் ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராக, அவர்களையும் ஆதரிப்பீராக, போஷிப்பீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களையும் போஷிப்பார். தைரியமாக போங்க. God bless you.